நீங்கள் ஒரு காரியம் தெரியலை, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியலன்னா பிசாசு வாழ்க்கையில் பூந்து விளையாடுவான். பிசாசு மீறுகிறவனுங்க, டிரான்ஸ்கிரஸர்ங்கிறோம் இல்லையா, அவன் லா பிரேக்கர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது தேவ சித்தத்தின்படி செய்யலை, சட்டத்தை மீறி செய்கிறான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் யார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எதுலேருந்து விடுதலை ஆனீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரியாத வரையும் அனுபவிக்க முடியாது. முதல்ல தரித்திரியமாக இருப்பது நியாயப்பிரமாணத்தின் சாபம், வியாதியாக இருப்பது நியாயப்பிரமாணத்தின் சாபம், கடைசியில் நித்தியமாக ஆக்கினிக்குள்ளாக போவது. உன்னை மீட்பதற்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. மூன்றுலேருந்து கத்த நம்ம விடுதலையாக்கி இருக்கிறாருங்க. தரித்திரியம் நம்முடையது இல்லை, வியாதி நம்முடையது இல்லை, நரகம் நம்முடையது இல்லை. மீட்டு எடுத்திருக்கிறாரா? அப்போ அந்த ரைஸில் வாழணும். சாபம் எனக்குரியது கிடையாது. நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய குமாரன். என் மேலே வியாதி வருவது, தரித்திரியம் வருவது நியாயமானா பிசாசு ஓடி போவான்.